அனைவருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் இந்த கேள்வி கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, சித்தர்கள் பெண்களை பற்றி இழிவாக பேசியிருக்கிறார்களா? பேசியிருக்கிற மாதிரி தெரியுதே. வந்து பெண்கள பார்த்து பயந்துருக்காங்க. பெண்கள் தலையில ஈரும் பேனும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டினத்தார்லாம் நெறையா பெண்களை பத்தி ஊத்தவாய் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது இது உண்மைதான். ஆனால் நீங்கள் அதில் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர்களிடம் கேள்வி கேட்கப்படுகிறது. அப்பொழுது அதற்கான பதிலை அவர் சொல்கிறார். பெண்கள் தலையில் அது ஈரும் பேனுமாய் இருக்கின்ற தலை. பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் ஈரும் பேனுமாய் இருக்கும். யார் குளிக்கலனாலும், சரியா குளிக்கலனாலும் ஈரும் பேனும் இருக்கும். அத பராமரிக்கலன்னா, குளிக்கலனான்றத விட, அத சரியா பராமரிக்கலன்னா ஈரும் பேனும் இருக்கும். சரியா பராமரிச்சா 1, 2 இருக்கதான் செய்யும். அப்ப ஊழ வாய் எச்சில் நாற்றம் அடிச்ச எச்சில், ஊத்த வாய் அப்படின்னு சொல்லி. அது எல்லாருக்குமே பொதுவானதுதான். எல்லாருக்குமே அது பொதுவானதுதான். அந்த 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 சம்பவம் அப்படி நடக்கும்போது அதை சார்ந்து அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பொதுவாக பெண்களை ஆண்கள் கடப்பது என்பது மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் சித்தர்கள் எல்லாருமே 3 ஆசையை பத்தி சொல்லுவாங்க. அதுல முதல் ஆசையா நீங்க எதை விடணும் அப்படின்னா, பெண் ஆசையை விட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஆசை தான் எல்லாத்துக்கும் மூலமான ஆசை, அடித்தளமான ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் இல்லாம இந்த உலகம் இல்லை. பெண் தான், பெண்களுக்கு மட்டும்தான் கர்ப்பப்பை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அந்த தாய்மைங்கிறது மிக புனிதமானது. அவர்களோட பொறுமையும் அவர்களுடைய அன்பும் இல்லை என்றால் இந்த பிள்ளை வளர்ப்புங்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்சா இருக்கும். ஆகவே பெண்களை அவர்கள் இழிவுபடுத்தவில்லை. பெண்களை பார்த்து பயந்திருக்கிறார்கள். அவர்கள் பெண்கள் வழி ஆண்கள் செல்லாமல் இருப்பதற்கான ஒரு வழிமுறை அப்படி கையாண்டு இருக்கிறார்கள். அப்படி கையாளும் பொழுது அதை நீங்கள் அதை தவறாக புரிந்து கொண்டதன் நோக்கம்தான். மனம் பெண்கள் வழி செல்லாம இருப்பதற்கான ஒரு வழிமுறையை அவர்கள் கையாண்டு இருக்கிறார்கள். அதே போல பெண்களுக்கு ஆண்கள் வழி நடக்காமல் இருப்பதற்கும் அதே விஷயத்தை நீங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதேதான் உங்களுக்கும். அப்படியே மாறி போட்டுக்கணும். பர்சன்டேஜ்ல ஆண்கள் மகான்கள் அதிகமா இருக்காங்க. அதனால ஆண்களை அனுசரித்து சொல்லியிருக்காங்க.